ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி இந்த காணொலியில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட நம்ம சைட் டிஷ் கொஞ்சம் காரசாரமாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நமக்கு வயிற்றில் புண்ணு இருக்குது, நார்மலாகவே சாப்பிட்டுக்கலாம். வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மெடிசின் மாதிரி இந்த சாப்பாடு, அதாவது உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி. காலையில் எழுந்ததுமே கோலம் யோகா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நெல்லிக்காய் வாங்கிட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையும் கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள், பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளும் இருந்துச்சுங்கிறதுனால அதையும் சேர்த்து ஒரு ட்ரிங்க் மாதிரி, ஹெர்பல் டைஜஷன் ட்ரிங்க் மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணி நான் அதை குடிச்சிக்கிட்டேன் இன்றைக்கி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி புளிப்பாக குடிக்க பிடிக்கும், புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் போல் அது கூட நான் சீரகத்தையும் சேர்த்து அது கூட சேர்த்து பாயில் பண்ணி குடிச்சிக்கிட்டேன். நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி அடிக்கடி நம்ம நெல்லிக்காயை ஜூஸாவோ அரைச்சி குடிக்கக்கூடாது, அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பாயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேங்காய் பால் சாதத்துக்கு வரலாம். அடுப்பில் நான் குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். அடுப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அது கூடவே கொஞ்சம் போல் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப மசாலா வாசம் அதிகமாக வந்தால் எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால அளவாக போட்டிருக்கேன். ஒரு குட்டி குட்டியாக பட்டை துண்டு 3 துண்டு, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் போல் சீரகம், இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மசாலா வாசம் ரொம்ப ஜாஸ்தி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு அப்படியே லைட்டாக வறுத்தா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாமே பண்ணணும். ஆக்சுவலி நம்ம இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு காரம் அப்படின்னு பார்த்தா இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். ஸோ அதனால் நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். இது 3 பேருக்கு பண்ணினேன் அப்படிங்கிறதுனால 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். காரம் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற நம்மளோட டேஸ்ட்டு பொறுத்து தான். எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே. வதக்கவே நமக்கு நல்ல கமகமன்னு வாசம் வர ஆரம்பிக்கும். சைடுலேயே நம்ம தேங்காயை உடைச்சிட்டு, தேங்காயை துருவி அதை எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம அதை ஜூஸ் மாதிரி தேங்காய் பால் தனியாக ரெடி பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம நான் 4 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக அரிஞ்சு வச்சுருந்தேன் பக்கத்தில், அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நமக்கு பிரியாணிக்கெல்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப அந்த மெரூன் கலரில், ப்ரௌன் கலர்லலாம் வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. லைட்டாக அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். அதாவது வெங்காயம் அப்படியே லைட்டாக வெந்து வந்தால் போதும். கூடவே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே கண்ணாடி பதம் மாதிரி வரும் அந்த வெங்காயம். அந்த டைம் வந்ததும் போதும், நம்ம மற்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அரிசி, தேங்காய் பால் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கி வந்தால் போதும். தக்காளி பழம், அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு சிலவங்க சேர்ப்பாங்க. ஆனால் தக்காளி பழம் நம்ம சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர், தேங்காய் பால் சாதத்தோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. ஒரே ஒரு பழம் வேணால் நம்ம கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். அதனுடைய ரொம்ப அந்த தக்காளி சாறு இறங்காமல் இருக்கிறதுக்காக. புதினா, கொத்தமல்லியெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் மாறிடும். ஒரிஜினல் தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்கும் டேஸ்ட்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேணால் கொஞ்சம் வாசத்துக்கு வேணால் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, புதினா வேணால் கலந்துக்கலாம். இப்போது நான் அரிசி களைஞ்சிட்டு 10 நிமிஷம் மட்டும் களைஞ்சி வச்சுருக்கிறேன். ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி அரிசி, அதை நான் சேர்த்து அப்படியே 2 கிளறிட்டு எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும். இப்போ நம்ம வதக்கி இது வரைக்கும் பண்ணினது எல்லாமே லோ ஃப்ளேமில். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். அதாவது 1 டம்ளர் ஃபுல்லாக திக்கான தேங்காய் பால், மிச்சம் இருக்கிறது அந்த நம்ம மிக்சியை வாஷ் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாமே சேர்த்து இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2லேருந்து 2.5 அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். 2.5 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசி,
2½ டம்ளர் தண்ணி. உங்களோட அரிசி எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்ட குறைச்சி செஞ்சுக்கலாம். நம்ம இதுவே வந்து ஊற வச்சிட்டோம், ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம்னா தண்ணியை வந்து அளவு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும். இதை போட்டுட்டு உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணி வச்சுட்டு விசில் விட்டுட்டு கரெக்டாக வந்து 2 விசில் மட்டும் நான் விட்டேன். என்னோடய குக்கரில் கரெக்டாக உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன்னா சிக்கன் மசாலா மாதிரி அப்படியே தொக்கு மாதிரி பண்ணுறது, இல்லை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர் மசாலா மாதிரி பண்ணிக்கிறது, இல்லை காலிஃப்ளவர், அப்புறம் வந்து மஷ்ரூம், ஈவன் மீல் மேக்கர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து சிக்கன் தொக்கு மாதிரி அப்படியே பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை மட்டுமே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட வீடியோஸ், எங்கள் சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய்யை மட்டும் மேலால் அப்படியே அழகாக மலைச்சாரல் மாதிரி தூவிட்டு எடுத்து பரிமாறினோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.